ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் நிலவின் நாயகன் நாவல் பகுதி 20. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். மாலை அலுவலகம் முடிந்து நிலா அலுவலக வாசலுக்கு வரும்போது வாசலில் நின்று சந்திரகாந்தும் ரஞ்சிதா ஏதோ பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர். அவளை கண்டதும் இன்னும் ஏளனமாக அவர்கள் சிரிப்பது அவள் பார்வையில் படாமல் இல்லை. என் செய்வாள்? வேதனையோடு நடந்து தன் காருக்கு வந்தவள் காரை எடுத்துக்கொண்டு நேராக வீட்டிற்கு வந்தாள். வீட்டை அடைந்தவள் ஒரு நடைப்பிணமாகவே ஏதோ சிந்தனையோடு நடமாடிக்கொண்டிருப்பதை கண்ட அம்மாவும் முருகனும் என்ன ஆச்சு இவளுக்கு என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டனர். அவர்கள் பேசுவது கூட நிலாவின் செவியை எட்டவில்லை. அக்கா, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டு அவள் கவனத்தை தங்கள் பக்கம் திருப்பினான் முருகன். தன் நிலைக்கு வந்த நிலா, இல்ல முருகா, ஒரு குட் நியூஸ், அது பேட் நியூஸும் கூட. என்னக்கா சொல்ற? முருகனின் அருகில் வந்து அமர்ந்தவள், முருகா, இனி அம்மாவையும் மதியையும் நீதான் பாத்துக்கணும். நீ எங்கக்கா போற? எனக்கு வெளிநாட்டுல ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நல்ல சேலரி. அது எதுக்குக்கா? இங்கேயே நல்ல வேலை, சம்பளம் எல்லாம் இருக்கே. அது சரிதான், ஆனா இதை விட நல்ல சம்பளம். நம்ம சீக்கிரமாவே சொந்தமா வீடெல்லாம் கட்டி செட்டில் ஆயிடலாம்டா. வேண்ட நிலா, அங்க உனக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வேலையை விட்டுட்டு போக நிக்கிற? செழியன் தம்பியுடைய ஆபீஸ்ல நீ வேலை பாக்குறது தான் எல்லாருக்குமே பாதுகாப்பு. நீ இங்கேயே இரு போதும். இல்லம்மா, அங்க நான் போறேன், அங்க திருப்தியா இல்லைன்னா நான் உடனே திரும்பி வந்துடுறேன். இல்லடி அம்மா, பிளீஸ், இதுக்கு மேல நீங்க எதுவும் பேசாதீங்க. முருகா, நான் சொல்றது கேக்குறியா? நீ தான் இனிமே குடும்பத்தை பாத்துக்கிற. செழியன் சார் அவருடைய ஆபீஸ்ல உனக்கு பார்ட் டைம் வேலை போட்டு கொடுப்பாரு. அக்கா, படிப்புக்கு இடையில பார்ட் டைம் ஜோபா? ஏன் செஞ்சா என்ன குறைஞ்சா போயிடுவ? இங்க வீட்டுல நீ ஒரு 4-5 மணி நேரம் சும்மா வெட்டியா தானே உட்கார்ந்துருக்க. அந்த நேரம் ஆபீஸ்ல போய் வேலை பாரு. சரிக்கா. பேசிக்கொண்டிருக்கும் போதே அவளது விழிகள் நிறைந்தது. அதை கண்ட முருகன், அக்கா, உனக்குதான் இங்க இருந்து போக பிடிக்கலல்ல, அப்புறம் எதுக்காக நீ வெளிநாடெல்லாம் போற? போய்தான் ஆகணும். கண்ணீரை துளைத்துக் கொண்டு, எனக்கு தலைவலிக்குது, நான் போய் படுத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்று விட்டாள். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அல்லவா? நிம்மதியாக படுத்து உறங்கி எழுந்தவள் ஹாலுக்கு வரும்போது அம்மா பையோடு எங்கோ கிளம்புகிறார். அம்மா, எங்கம்மா கிளம்பிட்டீங்க? நான் மார்க்கெட்டுக்கு போறேம்மா, காய்கறி எதுவும் இல்ல, இன்னும் கொஞ்சம் வீட்டு ஜாமானெல்லாம் வாங்கணும், எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் வந்துடுறேன், கொஞ்சம் லேட் ஆகும். உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன், ஆனா நீ தூங்கி எந்திரிக்கவே இல்ல. சரி, நீ எந்திரிக்கிறதுக்குள்ள போயிட்டு வந்துடலான்னு சொல்லி கிளம்புன, நீ எந்திரிச்சிட்ட. டீ பிளாஸ்க்ல இருக்குமா? சரிம்மா, நான் எடுத்து குடிக்கிறேன். முருகனை எங்க காணோம்? அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்த போயிருக்கான். நீ வேற பார்ட் டைம் ஜோபு அது இதுன்னு வேற சொன்னியா, பயந்து போயிட்டான் போல. இனிமே ஊர் சுத்த முடியாதுன்னு சொல்லி காலையில 6 மணிக்கே எந்திரிச்சு கிளம்பிட்டான். வரும்போது சாயந்தரம் ஆகும், இல்லைன்னா நைட் ஆகும்னு சொல்லிட்டு தான் போனான். சரிம்மா, டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்கு, நீ எடுத்து சாப்பிடு. சரிம்மா. மதி போன் பண்ணாலாமா? நேத்து போன் பண்ணா உன்னை கேட்டா நீ தலைவலிக்குதுன்னு சொல்லி படுத்திருக்கேன்னு சொன்னேன். சரி, அக்கா கிட்ட நான் நாளைக்கு பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா. அம்மா வெளியே சென்று விட கதவை சாத்தி தாளிட்டவள் முதல் வேலையாக மதிக்கு அழைத்தாள். சொல்லுக்கா, உற்சாகத்தோடு அவள் குரல் ஒலிக்க. மதி, நீ இன்னைக்கே புறப்பட்டு வீட்டுக்கு வந்துடு. என்னக்கா? உன்னை பாக்கணும்டி. பாக்கணுமா? அக்கா, கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எழுத வேண்டியதா இருக்கு, அதெல்லாம் அப்புறமா எழுதிக்கலாம், நீ புறப்படு. இல்லக்கா, இன்னைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் எழுதி முடிச்சிட்டு நாளைக்கு வேணா இங்கிருந்து கிளம்புவா. வேண்டாம், நீ இன்னைக்கே கிளம்பி வா. ஏன்கா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எதுவும் இல்ல, உன்னை பாக்கணும்னு தோணுது, அவ்வளவுதான். அதை கூறும் போது அவளது வார்த்தை தடுமாறியது. என்னக்கா, அழறியா? குரலே சரியில்லை. இல்லடி, உன்னை பாக்கணும், நீ கிளம்பி வா. சரிக்கா, வந்துடுறேன். அழைப்பை துண்டித்தவள் அடுத்ததாக செழியனை அழைத்தாள். அவன் குரலை கேட்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. இறுதியாக ஒரு முறை பெல் அடித்து ஓய்ந்தது. அடுத்த முறை அழைத்த போது முதல் பெல்லிலேயே அழைப்பை ஏற்றுக்கொண்டான். சொல்லு நிலா. சார், நான் 1 வாரம் லீவ் எடுத்துக்கிறேன் சார், எனக்கு 1 வாரம் லீவ் வேணும். ஏன், என்னாச்சு? உடம்பும் மனசும் சரியில்லை சார். உடம்பும் மனசும் சரியில்லையா? திடீர்னு என்னாச்சு? அவள் பதில் கூறவில்லை. உங்க அப்பாவோட மோதிரத்தை நினைச்சு கவலைப்படுறியா? ஆமா சார், அது கையில இருந்து போனதும் அப்பா 2வது தடவை எங்களை விட்டு போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங், தாங்க முடியல, மனசு ரொம்ப வலிக்குது. அது மட்டும்தான் காரணமா? இல்ல சார், இன்னும் சில விஷயங்கள் இருக்கு.
என்ன விஷயம்? என்கிட்ட சொல்ல முடியற விஷயமா இருந்தா சொல்லலாம். சாரி சார், எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிட முடியாது இல்லையா? சொல்லிட முடியாதுதான். ஆனா சில விஷயங்களை சில பேர்கிட்ட மறைக்கவும் கூடாது. அத சொல்லாம போனாலே பெரிய நஷ்டங்கள் ஏற்படும். சாரி சார், இப்ப சொல்ல விரும்பல. ஓகே. அப்புறம் சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன சொல்லு. முருகனுக்கு உங்க ஆபீஸ்ல பார்ட் டைம் வேலை போட்டு கொடுப்பீங்களா? ஏன், என்னாச்சு? ஓ சேலரி பத்தலையா? ஐயோ சார், அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் எதுக்காக படிக்கிறவனை கஷ்டப்படுத்தணும்? இல்ல சார், வேலை போட்டு கொடுத்தா அவனுக்கும் பொறுப்பு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பா போட்டு கொடுக்குறேன் உனக்காக. அப்புறம் சார், படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க ஆபீஸ்லயே நிரந்தரமான வேலையும் கொடுப்பீங்களா? கண்டிப்பா, அது சத்யா அம்மாவுக்காக. தேங்க்யூ சார். ஓகே, பாய் சார். பாய். அழைப்பை துண்டித்தாள். அந்த சந்திரகாந்த் நேத்துக்கு என்னை பத்தி என்னெல்லாம் சொன்னான், அது எதையுமே வெளிக்காட்டிக்காம எவ்வளவு கண்ணியமா என்கிட்ட பேசுறாரு. ஆனாலும் அவர் மனசுல என்னை பத்தி என்ன நினைக்கிறாருன்னு தெரியலையே. என் மேல அவருக்கு இருந்த மதிப்பெல்லாம் போயிருக்கும். இனி எப்படி நான் அவர் முன்னாடி போய் நிக்கிறது? எங்க ஊர் ஜனங்கள் கூட என்னை பத்தி தப்பா பேசுறதா சந்திரகாந்த் சொன்னானே, அதனாலதான் அப்பா தேனியை விட்டுட்டு பாண்டிச்சேரி வந்தாரா? அதனாலதான் அப்பா மனசு உடைஞ்சு போய் இறந்து போயிட்டாரா? இது எதுவுமே எனக்கு தெரியாம போச்சே. அம்மாவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா என் மனசு வேதனைப்படும்னு அம்மா என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க போல. மானம் போனதுக்கு அப்புறமா நான் எதுக்காக வாழணும்? யாருக்காக வாழணும்? அம்மா மார்க்கெட் போயிட்டு சீக்கிரமா வந்துடுவாங்க. அதுக்குள்ள என் கதையை முடிச்சுக்கணும். சமையல் அறைக்கு வந்தவள் எலி மருந்தை தேடி எடுத்தாள். நிறையவே இருக்கிறது. 1-2 பாக்கெட்டை கையில் எடுத்துக்கொண்டாள். அப்போதுதான் கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. யார் இது? ஒருவேளை அம்மா எதையாவது எடுக்க மறந்து திரும்பி வந்துட்டாங்களா? இல்ல முருகன் வந்துட்டானா? முருகன் சாயந்தரம் இல்லாட்டி நைட்டு தானே வருவான்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. யோசனையோடு கையில் எடுத்த எலி மருந்தோடு ஹாலுக்கு வந்தவள் முன் வாசலை திறந்தாள். வாசலில் செழியன் நிற்கிறான். சார், நீங்களா? எஸ். சட்டென்று தன் கையில் இருக்கும் எலி மருந்தை பின்னால் மறைத்தாள். அதை செழியன் பார்த்து விட்டான். சத்யா அம்மா இல்லையா? அம்மா வெளியே போயிருக்காங்க. எங்க? மார்க்கெட் சார். அவன் விழிகள் அவளை ஆராய்கிறது. அவளை முழுமையாக பரிசோதிக்கிறது. அதை கவனித்தவள், இவருக்கு ஏதோ சந்தேகம் வந்துடுச்சு போல இருக்கே. இப்பதானே போன் பண்ணி கட் பண்ண, அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டாரு. அவள் லேசாக நெளிந்தாள். மறைத்து வைத்திருக்கும் எலி மருந்தை அவன் கண்ணில் படாமல் இன்னும் இறுக்கமாக அவள் பிடித்துக் கொள்ள செழியன் அதை கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். முருகன் இல்ல வீட்டுல, ஃப்ரெண்ட்ஸ பாக்குறதுக்காக வெளியே போயிருக்கேன் சார். அப்படின்னா நீ தனியாதான் வீட்டுல இருக்க? ஆமா சார். உள்ள வரலாமா? பிளீஸ் சார் என்றவளை உரசியபடியே உள்ளே வந்தவனின் விழிகள் அங்கு முழுவதும் ஓடி எதையோ தேடுகிறது. என்ன சார் தேடுறீங்க? டீப்போ மீது ஒரு கத்தி இருப்பதை கண்டவன் அந்த கத்தியின் அருகில் வந்து அதை கையில் எடுத்தான். இப்போது அவனது விழிகள் சந்தேகமாக அவளை பார்த்தது. என்ன சார், கத்தி எதுக்காக இங்க வச்சிருக்க? சத்தியமா இவருக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு. அது எப்படி சந்தேகம் வரும்? அம்மா ஏதோ நறுக்கிட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஓ அப்படியா? அவன் விழிகள் அடிக்கடி அவள் மறைத்து வைத்திருக்கும் கையை உரசி செல்கிறது. அதை அவளும் கவனிக்கவே செய்தாள். அது என்ன நிலா கையில? கையிலையா? எதுவும் இல்லையே சார். வலக்கையை காண்பித்தாள். அந்த கையில? இடது கையில ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. இடது கையிலையா? எதுவும் இல்லையே சார். எலி மருந்தை கீழே போட்டு காலில் மிதித்து கொண்டவள் அந்த கையையும் காண்பித்தாள். ஆனால் அவள் செயல்கள் ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த செழியன் அவள் செய்த அனைத்தையும் பார்த்து விட்டான். காலுக்கடியில் என்ன நிலா? அவளை மெல்ல நெருங்கியபடியே அவன் கேட்டான். அவள் விழிகள் நிறைந்து விட்டது. தலை குனிந்தவள், எதுவும் இல்ல சார் என்று கூறும்போது அவள் குரல் தடுமாறியது. கண்ணீர் துளிகள் முத்துக்களாக கீழே விழுந்து சிதறியது. அவள் அருகில், இன்னும் அருகில், மிகவும் நெருக்கமாக வந்து நின்றவனின் மூச்சு காற்று அவள் மீது பட்டது. கையில் இருந்ததை கீழே போட்டு காலுக்கடியில மறைச்சு வச்சிட்டியே, என்னது? அவள் பதில் கூறவில்லை. அவன் இடக்கரம் மெல்ல உயர்ந்து அவள் இடையை சுற்றி வளைத்துக் கொண்டது. நடப்பது கனவு என்று அவளுக்கு சந்தேகம். அவளால் எதையும் நம்ப முடியவில்லை. அவளை அப்படியே மெல்ல உயர்த்தி தன் பாதங்களின் மீது நிறுத்தியவனின் விழிகள் தரையை பார்த்தது. 2 பாக்கெட் எலி மருந்து கீழே கிடக்கிறது. அவன் விழிகள் நிறைந்து விட்டது. மெல்ல தலை உயர்த்தி அவளை பார்த்தவன், நான் சரியான நேரத்துலதான் வந்திருக்கேன் போல. கொஞ்சம் தாமதமாகி இருந்தாலும் என் உயிரை நான் இழந்திருப்பேன். அவனது அந்த வார்த்தைகளில் தான் என்ன ஒரு காதல்! அவளுக்காக அவன் மனம் துடிப்பதை
அந்த வார்த்தைகள் தெள்ளம் தெளிவாக அவளுக்கு உணர்த்தியது. அந்த வார்த்தைகளில் ஒலித்த வேதனை அவள் மனதை கசக்கி பிழிந்தது. தன்னை அவன் நேசிக்கிறானா? அவனையா விட்டு பிரியத்தான் துடித்துக் கொண்டிருந்தோம். அவனை ஆவலாய் எதிர்பார்ப்பாய் பார்த்தது அவள் விழிகள். அவனது வலக்கரம் மெதுவாக உயர்ந்து நெற்றியில் வீழ்ந்து கிடக்கும் அவளது கூந்தலை சரி செய்தது. அவனது ஸ்பரிசம் அவளை ஏதோ செய்ய அவள் உடல் சிலிர்த்து கொண்டது. அவனது கரம் மெதுவாக ஊர்ந்து கீழே இறங்கி அவள் கன்னத்தில் வழியும் கண்ணீரை துடைத்துவிட்டு கன்னத்தை இதமாக வருடியது. ஏன் இந்த முடிவு? மென்மையான அவனது வார்த்தைகள் அவள் மனதில் இருக்கும் வலிகளை மெல்ல அகற்றுகிறது. பதில் கூற முடியாமல் அவள் விழிகள் தரை நோக்க அவள் தாடையை பிடித்து மெல்ல உயர்த்தியவன், உன்கிட்டதான் கேக்குறேன், ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த? நான் எந்த தப்பும் செய்யல. நான் சந்திரகாந்த் மனைவியுடைய நகையை திருடல. அந்த சுந்தரலிங்கம் என்கிட்ட எதுவும் தப்பா நடந்துக்கல. அவர் 2 நாள் எல்லாம் என்ன அவருடைய வீட்டுல கொண்டு போய் வைக்கல. என்னை கடத்திட்டு போனது உண்மைதான். ஆனா அப்பவே அப்பா என்ன காப்பாத்திட்டாரு. எந்த தப்பும் நடக்கல. ஆனா இதையெல்லாம் நிரூபிக்க என்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. உங்களை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. வாழ்க்கையை வெறுத்து போச்சு. ஏன் வாழணும்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா? நான் உன்னை தப்பா நினைக்கலையே. அவன் விழிகளும் கசிந்தது. அவள் அவனை வியப்போடு பார்த்தாள். அப்படின்னா சந்திரகாந்த் சொன்ன எதையும் நீங்க நம்பலையா? உன்னை நம்பும் போது நான் எப்படி அவனை நம்ப முடியும்? எதை பத்தியும் யோசிக்காம என்ன விட்டு போக முடிவு பண்ணிட்டியே. சந்திரகாந்த் சுமத்தின அந்த பழியை என்னால தாங்கிக்க முடியல. நீங்களும் என்ன தப்பா நினைச்சிடுவீங்களோன்னு, என்ன சந்தேகப்படுவீங்களோன்னு பயந்துட்டேன். தான் அவளை சந்தேகிக்கவில்லை, அவளை முழுமையாக நம்புகிறோம் என்பதை அவனால் வார்த்தைகளால் எப்படி விளக்கி கூற முடியும்? அதை அவள் மனம் எந்த அளவு ஏற்கும்? விதும்பும் அவள் செவ்விதழ்களை மெல்ல வருடியவன் ஏக்கத்தோடு பார்த்தவளை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து அவள் செவ்விதழ்களில் அழுத்தி இன்னும் அழுத்தி முத்தமிட்டான். அந்த ஒரே ஒரு முத்தத்தில் அவள் மனதில் இருந்த வேதனைகள் சூரியனை கண்ட பனியாக மறைந்தே போனது. அவன் தன்னை முழுமையாக நம்புகிறான் என்பதை அந்த முத்தம் அவளுக்கு தெள்ளம் தெளிவாக உணர்த்தியது. அவன் தன்னை நேசிக்கிறான், உயிராக நேசிக்கிறான் என்பதையும் அந்த முத்தம் அவளுக்கு சொல்லாமல் சொல்லியது. வேறு எதை பற்றியும் அவள் சிந்திக்கவில்லை. அவள் கரமும் அவனை கட்டி அணைத்துக் கொண்டது. சில நிமிடங்கள் அப்படியே கடந்து சென்றது. மெல்ல அவளை விடுவித்தவன், இனிமே என்கிட்ட சொல்லாம இந்த மாதிரி முடிவுகளை எடுக்காத, புரிஞ்சதா? மதி போன் பண்ணதாலதான் இது வழியா போயிட்டு இருந்தேன்னா சட்டுன்னு உன் வீட்டுக்கு வந்தேன். இல்லைன்னா என்ன ஆகி இருக்கும்? மதி போன் பண்ணாளா? ஆமா, அவளை உடனே பாக்கணும்னு சொல்லி வர சொன்னியாமே. அவளுக்கு ஏதோ சந்தேகம் வந்துடுச்சு. என்கிட்ட போன் பண்ணி விஷயத்த சொன்னா, நிலா எனக்கு உன்னை பிடிக்கும், நான் உன்னை காதலிக்கிறேன். இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, 2 வருஷம் முன்னாடி சந்திரகாந்தோடைய வீட்டுல நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. என் காதல உன்கிட்ட சொல்றதுக்காக ஓடோடி வந்தேன். ஆனா அதுக்குள்ள நீ சந்திரகாந்த் வீட்டுல இருந்து போயிட்ட. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நிலா, உன்னை நான் உயிரா நேசிக்கிறேன். அப்போ புவனாவும் அவங்க அப்பாவும் என் காசுக்கு ஆசைப்பட்டுதான் இப்ப என் பின்னாடி சுத்துறாங்க. அவங்க மூக்க நல்லா உடைச்சு அனுப்பணும்னு ஒரு ஆசை. அதுக்காக தான் அவங்க பக்கம் சாயிற மாதிரி நடிச்சேன். அதே மாதிரி நீயும் என்ன நேசிக்கிறல்ல? ரொம்ப நாளா நேசிக்கிறேன்னு நினைக்கிறேன். நேசிக்கிறேனா? அப்படியெல்லாம் இல்ல. இல்லையா? இல்ல. அப்புறம் ஏன் கத்தி எடுத்து சொல்லுங்கல? நீங்க ரொம்ப நல்ல கண்ணியமான ஒரு இளைஞன். நீங்க உங்க காதல சொல்லும் போது நான் இதுக்காக மறுக்கணும்? ஓ அப்படி. ஆமா. உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியும். நீ முந்தா நேத்து பிரியங்கா கல்யாண மண்டபத்துக்கு வந்திருந்தியா? பிரியங்கா கல்யாண மண்டபத்துக்கா? எஸ். அங்க எதுக்காக சார் நான் வரணும்? அது மட்டும் இல்ல, அந்த மண்டபம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது புரியுது, அதை விடு. நீ அங்க வந்திருந்தியா இல்லையா? இல்ல சார். தன் பாக்கெட்டில் இருந்த அவளது அப்பா மோதிரத்தை வெளியே எடுத்தவன், ஒரு மோதிரத்தை காணோம்னு நீ தேடிட்டு இருந்தியே, அது இதுவான பாரு. அவன் நீட்டிய மோதிரத்தை பார்த்தவள், ஆமா இது என்னோட மோதிரம் தான். இது எப்படி சார் பிரியங்கா கல்யாண மண்டபத்துல இருந்து கிடைச்சது? நீ அங்க வரவே இல்லைன்னு சொன்ன. அப்போ மோதிரம் மட்டும் எப்படி நடந்து வந்ததோ? இப்பதான் நினைவு வருது, நான் வந்திருந்தேன். அப்படியா மிஸ்டர் கணபதி? அந்த ஒரு வார்த்தையில் அவளுக்கு அனைத்தும் புரிந்து விட்டது.
ஆண் வேடத்தில் வந்த தன்னை அவன் அப்போதே அடையாளம் கண்டு கொண்டானா? அதுதான் கைய குலுக்கி கவுத்துட்டாரா? கை குலுக்கும் போதே மோதிரத்தை உருவிட்டாரு போல. எனக்கு தான் எதுவும் தெரியல. நாவை கடித்து கொண்டவள் ஒரு அடி பின்னால் எடுத்து வைக்க எட்டி அவளை பிடித்தவன் இழுத்து தன் நெஞ்சோடு சேர்த்து கொண்டான். நீ என்ன காதலிக்கல அப்படிதானே? வெட்கத்தில் முகம் சிவந்தவள் காதலிக்கிறேன் என்று தலையை அசைத்தாள். அவள் விரலை மெல்ல பிடித்து உயர்த்தியவன் கையில் இருந்த அந்த மோதிரத்தை அவளுக்கு அணிவித்து, ஐ லவ் யூ நிலா, நான் உன்னை உயிரா நேசிக்கிறேன் என்று கூற, அந்த வார்த்தைகளில் அவள் மனதில் புதைந்திருந்த காதல் முழு வீரியத்தோடு வெளிப்பட தன் ஆசை முத்தத்தை அவன் இதழ்களிலேயே பதித்தாள். அவளை இன்னும் இறுக்கமாக கட்டி அணைத்தவன் அவள் சங்கு போன்ற கழுத்தில் ஒரு முத்தத்தை பதித்து அவளை மெல்ல விடுவித்தான். ஓகே, இனிமே எந்த தப்பான முடிவையும் எடுக்காத, நான் போயிட்டு வரேன், பாய். அவன் வாசலை நோக்கி நடக்க வாசல் வரை வந்து அவனை வழி அனுப்பி வைத்தாள் நிலா. பகுதி 20 நிறைவடைந்தது. பகுதி 21 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.